2026 சட்டமன்ற தேர்தல். திமுக எந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி இந்த தேர்தலை அணுகுகிறது என்பது குறித்து தான் இந்த காணொலி இருக்கப் போகின்றது. நான் உங்களிடம் ஒரு செய்தி கேட்டிருந்தேன். நீங்கள் எந்த காணொலியை விரும்புகின்றீர்கள், அடுத்தது நான் எந்த கட்சியை பற்றி காணொலி போட வேண்டும் என்று. அதில் அதிகப்படியான வாக்குகள் திமுக தான் வாங்கின. எனவே அந்த திமுகவிற்கு இப்பொழுது இந்த காணொலி சமர்ப்பணம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக களம் காணும் முக்கிய வியூகங்கள் இதோ. 200 கூட்டல் இடங்களில் வெற்றி பெறும் என்பது அதனுடைய இலக்காக இருக்கின்றது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்ற வெற்றியை பெற்ற அதே உற்சாகத்துடன் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கு மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றுவதே முதல்வர் மு.க. ஸ்டாலின் இலக்காக கொண்டுள்ளார் என்பது செய்திகள் கூறுகின்றது. வலுவான கூட்டணி. தனது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வலுவாக தக்க வைத்திருக்கின்றார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். புதிய கூட்டணியாக 2026 தேர்தலுக்கு தேமுதிகவுக்கு 10 இடங்களை ஒதுக்கி புதிய கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றார். விசிகவிற்கு 8 இடங்களை கொடுத்திருக்கின்றார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மக்கள் நீதி மையத்தின் கமலஹாசன் தேர்தலில் போட்டியிடாமல் திமுக கூட்டணிக்கு முழு ஆதரவு அளிப்பதாக அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் முக்கிய வாக்குறுதிகளாக 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன்கள் வழங்கும் திட்டம், முதியோர் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கான ஓய்வூதிய உயர்வு திட்டம் மற்றும் மீனவர்களுக்கான திட்டமும், மேலும் விவசாயிகளுக்கான மின்சார பம்பு செட்டு திட்டங்கள் போன்றவை இதில் மிக முக்கிய பங்காற்றுகின்றன. மக்கள் கருத்து. 2026 தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்காக பொதுமக்களிடமிருந்து இணையதளம் வாயிலாக பரிந்துரை பெறப்படுகின்றன. அப்படி பெறப்பட்ட பரிந்துரைகளின் அடிப்படையில் தான் மேனிஃபெஸ்டோ அவர்கள் தயார் செய்து இருக்கின்றார்கள் என்று கூட கூறலாம். டிஜிட்டல் மயம். கட்சி அமைப்புகளை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கியுள்ளது. மக்களுடன் ஸ்டாலின் என்ற செயலி மூலம் வாக்காளர்களுடன் தொடர்பில் இருக்க திட்டமிட்டிருக்கின்றது திமுக தலைமை. மக்களுடன் தொடர்பு. 2025 தொடங்கப்பட்ட ஓரணையில் தமிழ்நாடு மற்றும் 2023 தொடங்கப்பட்ட உடன்பிறப்புகளாய் இணைவும் போன்ற திட்டங்கள் மூலம் கட்சியில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்கும் இலக்கை எட்டியிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம். அரசு நல திட்டங்கள். நான் முதல்வன், புதுமை பெண், மக்களை தேடி மருத்துவம் மற்றும் கலைஞரின் கனவு இல்லம் போன்ற திட்டங்கள் முன்வைத்து தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம். 2026 ஏப்ரல் 23 அன்று தேர்தல் நடைபெறும் எனவும் மே 4 அன்று தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் முக்கிய இலக்காக 200 தொகுதிகளுக்கு மேல் என்பதுதான் இங்கே மிக முக்கியமாக நாம் காண வேண்டிய செய்தியாக இருக்கின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செயல்படுவதில் திமுக மிகப்பெரிய ஒரு சாணக்கியத்தனத்தை செய்திருக்கின்றது என்று தான் கூற வேண்டும். நெகிழ்வுத்தன்மை. 2026 தேர்தலுக்கு 20க்கும் மேற்பட்ட கட்சிகளுடன் மிகப்பெரிய கூட்டணியை அமைத்து திமுக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகளில் போது ஏற்பட்ட இழுபறி தவிர்த்து மதச்சார்பற்ற கொள்கை உறுதியாக இருக்கும் கட்சிகளை ஒருங்கிணைத்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2026 தேர்தலை முழு மனதோடு சந்தித்து கொண்டிருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். எப்போதுமே திமுக பாசிச பாஜக என்ற அடிப்படையில் பாஜகவை முழுமையாக எதிர்த்து தான் தங்களுடைய பிரச்சாரத்தை துவங்கும். அதேபோன்று 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக முக்கியமான விடயமாக பாஜகவின் சித்தாந்தங்களை மற்றும் ஒன்றிய அரசின் சில நடவடிக்கைகளையும் எதிர்த்து தனது தேர்தல் களத்தை அமைத்திருக்கின்றது. திமுக எதிர்க்கும் முக்கிய அம்சங்கள் உங்களுக்காக. வாக்காளர் பட்டியல் திருத்தம். எஸ்ஐஆர் இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் சிறப்பு தீவிர வாக்காளர்கள் பட்டியல் திருத்தங்களை திமுக கடுமையாக எதிர்க்கிறது. தொகுதி மறுவரையறை. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுவரையை செய்யும் ஒன்றிய அரசின் திட்டத்தை திமுக முழுமையாக எதிர்க்கின்றது. மாநில உரிமைகள் மற்றும் இந்தி திணிப்பு. ஒன்றிய அரசு மாநில உரிமைகளை தட்டிப்பறிப்பதாகவும் இந்தி திணிப்பதாகவும் திமுக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. வெறுப்பு அரசியல் மற்றும் மதத்தை பகடைக்காயாக பயன்படுத்தும் அரசியலிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று திமுகவின் முக்கிய முழக்கமாக இந்த தேர்தலில் இருக்கின்றது. இதுபோன்று பல்வேறு செயல்பாடுகளை கொண்டு எதிரிகளை எதிர்த்து 2026 தேர்தலை மிக தீர்க்கமாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது திமுகவின் சாணக்கியத்தனமான ஸ்ட்ராட்டஜி என்று தான் கூற வேண்டும். மீண்டும் இதுபோன்ற ஒரு அரசியல் காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதற்கு முன்பு இதுபோன்று வேறு எந்த கட்சிக்கு அரசியல் ஸ்ட்ராட்டஜிகளை வெளியிட வேண்டும் என்பதை நீங்கள் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழா செய்திகள்.